ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு கேரளா பொதிச்சோறு சாப்பிட்டு. அதனால் இன்றைக்கி பொதிச்சோறு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பெரிய வாழை இலையை பார்த்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி நெருப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாழை இலையை வாட்டி எடுக்கணும். இப்போ கொஞ்சமாக சோறு வந்து சேர்த்துக்கிட்டேன். மாங்காய், வெள்ளை பூசணிக்காய், பலாக்கொட்டை இது எல்லாத்தையுமே சேர்த்து தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு செஞ்சுருந்தேன். நல்லா 2 கரண்டி வந்து தளர ஊற்றிக்கிட்டேன். இப்போ பீட்ரூட் போட்டு பொரியல் செஞ்சுருந்தேன், அதையும் இது கூட வச்சுக்கலாம். மாங்காய், தேங்காய் சேர்த்து சம்மந்தி செஞ்சுருந்தேன், அதையும் வந்து இது கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே கேரளாவில் ஓலோலிக்கான்னு சொல்லுவாங்க, அந்த ஊறுகாவையும் ஒரே ஒரு அப்பளம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு எங்கள் மாமியார் வீட்டில் இல்லை. அதனால் நான் தான் வந்து எப்படியும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அடித்து எடுத்தேன். காலையிலேயே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மணி போல் தான் வந்து பார்த்திங்கன்னா இலையை பறிச்சுட்டு சாப்பிடவே ஆரம்பித்தேன். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. இன்றைக்கி இங்கே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஷட் டவுனாக இருந்தது. அதனால தான் வீட்டில் கரண்ட் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.